பைசன் காலமாடான் படம் பார்த்தாங்க. பக்காவா இருக்கு மீன்ஸ் மாரி செல்வராஜோட மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருந்துருக்கு. அது வந்து அப்படியே ரியாலிட்டியா இருக்கு. படம் பாக்குற ஃபீலிங்கே வரல நம்மளுக்கு. அப்படியே வந்து ரியாலிட்டியா அந்த ஊர்ல என்ன நடக்குது, ஒரு ஏஐ மகன், அந்த ஊர்ல வாழற ஒரு ஏஐ மகன் எப்படி வந்து ஒரு கபடி பிளேயர் ஆகிறதுக்கு எவ்வளவு போராடுறான், அவனுக்கு வந்து என்னென்னலாம் அரசியல் நடக்குது, அந்த பரம்பரை ஊர் பகை வந்து அவனோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடுது, அதுல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு மீண்டு வந்து அந்த நேஷனல் லெவல்ல கபடி பிளேயர் ஆகிறான்றதான் கதை. அதுல அவன் ஜெயிக்கிறானா இல்ல என்ன ஆகிறான், அவனை வந்து ஆட விடுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் கதை. நடுவில் வந்து இந்த இந்த ஊர் ஸ்லாங்லாம் ரொம்பவே காட்டியிருக்காங்க. அந்த பகையோட ஆமி இருக்கும் லாலுக்கும் உள்ள பகைன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் எல்லாமே நடக்கிற விஷயத்தான் காட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே இப்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. பட் வந்து இவங்க எடுத்தது நடந்த விஷயம், நடக்கிற விஷயம் தான் சொல்லுவேன். ஊர் சைட்லாம் அந்த வன்முறை எல்லாம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். இதுல இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா படம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்குங்க. எங்கேயுமே படம் வந்து படம் எடுக்கிற மாதிரியே தெரியாது, ரியல்லா இருக்கு. அப்படியே சீன்ஸ், எல்லா சீன்ஸும் அப்படியே ரியல்லா நம்ம கண்குளிர பார்த்த மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அப்படியே அந்த ரத்தம் தெரிகிற சீனா இருக்கட்டும், வெட்டுற சீனு, வெடி போடுற சீனு, சண்டை சீனு எல்லாமே வந்து ரியலா பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்காகவே மாரி செல்வராஜன் பாராட்டணும். அவருக்கு வந்து எந்த அவார்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் என்னால எது ஏத்துக்கவே முடியல அப்படின்னா, இந்த விலங்குகளை கொல்றது வந்து என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அந்த ஆடை வந்து கொல்றீங்க நீங்க, அவ்வளவு ராவா காட்டுறீங்க அந்த ஆடை கொல்ற சீனு. ஏன் அந்த மாதிரி எதுக்கு காட்டுறீங்க? அதே மாதிரி மனுஷங்களை கொல்றதும் என்னால ரொம்ப பார்க்க முடியல. சரி, மனுஷங்களை கொல்றது பழக்கப்பட்ட சீன் வச்சுக்கோங்க, தமிழ் சினிமால ரெகுலரா வருது. ஆனா ஆடை கொல்ற சீன் ஏன் அவ்வளவு ராவா காட்டுறீங்க? நீங்க வந்து பைசன்னு காலமாடான்னு சொல்லிட்டு மாடை வந்து படம் வச்சு படம் எடுக்கிறீங்களா, மாடு சம்மந்தப்பட்டு படம் எடுக்கிறீங்களா, நான் வந்து உங்களை தலை வணங்கி பாராட்டுறேன். ஆனா அதே மாடை சாப்பிடுற மாதிரி, அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுற மாதிரி ஏன் சீன் வைக்கிறீங்க? மாட்டுக்கறி சாப்பிட்டா உடம்பு ஏறோன்ற மாதிரியும் சீன் காட்டுறீங்க. அந்த கபடி பிளேயருக்கு அவனுக்கு ஏறுற மாதிரி காட்டுறீங்க. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது இல்ல, நீங்க அதை வந்து ஊக்குவிக்க கூடாது இல்ல. மாடை வச்சு படம் எடுக்கிறீங்க, பாராட்டுகள். ஜல்லிக்கட்டு எல்லாம் உங்க பெருமை தான். எல்லாமே வந்து மாடை சம்மந்தப்பட்டு மாடை புகழ்த்தி பேசுங்க. நான் அதை 100% வரவேற்கிறேன். விலங்குகளை புகழ்த்தி பேசுங்க, ஆடை புகழ்த்தி பேசுங்க. உங்களை வந்து அந்த பைசன் மாதிரி அந்த ஆடை காட்டுறீங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த சீனை புகழ்த்தி பேசுங்க, நான் 100% வர வைப்பேன். ஆனா அதுங்களை கொல்ற சீனா வச்சீங்க பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து எனக்கு பிடிக்காம போச்சு. என்னதான் அது ரியாலிட்டியா இருந்தாலும் வாயிலா ஜீவன்களை கொல்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம், மாட்டுக்கறி சாப்பிடுறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கோழியை அறுக்கிற மாதிரி கூட சீன் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கூட என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் பாவப்பட்ட விலங்குகள், அதுங்களை வந்து கொல்ற மாதிரி நீங்க சீன் வைக்கிறதுதான் மக்கள் வந்து உங்களை வெறுக்கிறதுக்கான காரணம்னே சொல்லுவேன். அதனால வந்து நீங்க கொஞ்சம் திருந்தி படம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து மிகப்பெரிய கிராண்ட் லெவல் டைரக்டரா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து உங்களோட படம் பார்க்க அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? சூப்பரா எடுக்கிறீங்க, மேக்கிங்லாம் பக்காவா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறேன்னா ஒரு சீனை, அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு பறவை எங்கேயோ பறகுது, அது கூட வந்து படத்துக்காக நடிக்கிற மாதிரி இருக்கு, படத்துக்காக பண்ண மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து யாருமே யாரோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்ல முடியாம மூளை முடுகுல இருந்து எல்லாருமே வேலை வாங்கியிருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ மாரி செல்வராஜா வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்கும்போது தமிழ் சினிமா ஏன் 1000 கோடி அடிக்கலன்றது எனக்கே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதுவும் சொல்றேன், நீங்க வந்து இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட படம் எடுத்துக்கோ, நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கிறத நீங்க காட்டுறீங்க, அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் மாடை வந்து கும்பிடுவோம்னா சொல்ல மாட்டேன், அதுக்கும் நான் வரல இங்க. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், வாயில வச்சவங்களை கொல்ற மாதிரி படம் எடுக்காதீங்க, அதுல அப்ரோச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது வந்து நல்லது இல்ல. அதை வந்து பார்த்து நிறைய பேர் கத்துப்பானுங்க. ஏன்னா நிறைய கோளாறுகள்லாம் இருக்குது நம்ம நாட்டுல. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி படம் எடுக்க போல அதுங்களை சப்போர்ட் பண்ணி படம் எடுத்தீங்கன்னா உங்களோட திங்கிங் லெவலுக்கும் உங்களோட மேக்கிங் லெவலுக்கும் நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. மாரி செல்வராஜ் அந்த மேக்கிங் பார்த்து மறந்துட்டேன் நானு. பைசன்ல எனக்கு கர்ணன் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது, தனுஷ். அதுக்கு ஈக்குவலான ஒரு படமாவே குத்துருக்கீங்கன்னு சொல்லுவேன். ரொம்பவே அருமையா இருந்தது. அப்படியே இந்த மாறி மாறி சீன்ஸ் எல்லாம் காட்டுறது, இங்க இருந்து அங்க போறது, கேமரா லெவலு, வைக்கிற போக்கஸ் எல்லாமே பக்காவா நீங்க போடுறீங்க. அதனால வந்து உங்களை வந்து பாராட்ட வார்த்தையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு திறமை இருந்து நீங்க அந்த வேஸ்டா அந்த விலங்குகளை கொல்றதுனால உங்களோட திறமை எல்லாம் வீணாகணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே யோசிங்க பார்க்கலாம். உங்களோட அவ்வளவு திறமையை வந்து நீங்க இன்னும் பாசிட்டிவா படம் எடுத்து, ஜாதியை கூட எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை, ஆனா அதை பாசிட்டிவான முறையில எடுத்து வன்முறையை கொஞ்சம் தூண்டாம கொஞ்சம் பாசிட்டிவான முறையில எடுத்தீங்கன்னா உங்க லெவல் வந்து எங்கேயோ போயிடும். நீங்க வந்து
நீங்க தமிழ் நாட்டுக்குனே பெருமை தமிழ் மொழிக்குனே பெருமை சேர்க்கிற அளவுக்கு டைரக்டரா மாறிடுவீங்க. நான் அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பைசனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் அது யாருன்னு தெரியல, நிவாஸ்ன்றவரு சூப்பரா போட்டிருக்காருங்க. அதாவது டாப் டு பாட்டம் த்ரூ அவுட் த மூவி, டைட்டில் கார்டு பைசன் டைட்டில் கார்டு போட்டாங்கல்ல, அதுல இருந்து எண்டு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப டீப்பா போட்டிருக்காரு. அதாவது சீனோட சீனா கலந்து நம்ம மனசுக்குள்ள உருவுது பாட்டுங்கெல்லாம். அந்த லெவல்ல போட்டு அச்சு தள்ளி இருக்கிறாரு. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மியூசிக். சாங்ஸும் ரொம்பவே மைல்டா அப்படியே இறையுது உள்ள காதுல ஊந்து அப்படியே கேட்டுனே இருக்கிற அளவுக்கு பந்து மைண்ட்ல அங்கேயோ ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பரா பிடிச்சிட்டாங்க மியூசிக். ஆர்ட் ஒர்க் எல்லாமே தரமா இருந்தது. மாரி செல்வராஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே, எஸ்பெஷலி இந்த பசுபதி, அந்த அக்காவா நடிச்சவங்க, துருவு, லாலு, அமீர் சொல்லிட்டு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி வந்து இந்த அனுபவமாவுக்கு அண்ணனா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர்லாம் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸா எந்த குறையும் இல்லை, கதாலவும் பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பைசன் தீபாவளிடா அப்படின்னு சொன்ன அளவுக்கு நம்மளுக்கு தோணுது. அதான் சொல்றேன், படம் நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீசல் படம் பார்த்தேன். டீசல் பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சேஞ்ச் நிறைய இருந்தது. கண்டிப்பா வந்து ஜூடு இன்னும் நான் பார்ப்பேன். பட் இப்பயே நான் சொல்லிடுறேன், இது கண்டிப்பா பைசன் தீபாவளியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்த்துக்கு. கொஞ்சம் அதான் அந்த வாயிலா ஜீவன்ல கொல்லாம மட்டும் நீங்க சீன் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே இதை நான் 100% இதை நானே ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். பட் இது வரைக்கும் பார்க்கறதுக்கு ஓகே, நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் திருந்துங்க சொல்ல விரும்புறேன். மற்றபடி சூப்பர் பைசன்.